இந்த ப்ராப்பர்ட்டி பீச் ஃபேசிங்ல இருக்கறனால எல்லா ரூம்ஸுமே ரொம்ப வெளிச்சமா காத்தோட்டமா பயங்கரமா இருக்கும். ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். யூசுவலா ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு 2 கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு புக் 2 ரூம்ஸ் இல்லைங்களா. ஸோ இங்க த ஸ்பேஸ் இஸ் லைக் வெரி ஸ்பேஷியஸ் இங்க. ஸோ நீங்க நினைக்கலாம் ஓகே ஃபேமிலியில வந்துட்டு 4 பேர் வந்து இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அங்க பல்கா வந்துட்டு சித்தி சித்தப்பா அத்தா மாமா பாட்டி இவங்கெல்லாம் வந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் they have another room here that connects to that room. ஸோ வந்துட்டு இந்த 2 ரூமுக்கு நடுவில் ஒரு மியூச்சுவலான டோர் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டோர் will connect these 2 rooms. ரூம்ஸ் எங்கே முடிக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. If you have a very big extended family, they also have another interconnected room. பேசிக்கா மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா 3 பெரிய ஹியூஜான ரூம்ஸை நீங்க உங்களோட ஃபேமிலிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்டர்கனெக்டட் ரூம்ஸும் நீங்க அட் டைம் எடுத்துக்கலாம். அப்படி வேண்டாம்னா அந்த 2 இன்டர்கனெக்டட் ரூம்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கு என்ட்ரன்ஸ் 2 செப்பரேட் டோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில நிறைய இன்டர்கனெக்டட் ரூம்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி 3 இன்டர்கனெக்டட் ரூம்ஸ்ன்றது this is the first time that I am seeing. கிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலியில வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்துட்டு இந்த பூல் ஏரியாலாம் பார்த்தாங்க they will have fun, a lot of fun கூட இருக்கட்டும். ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, இந்த பூலில் இப்படி ஸ்விம்மிங் பூல் இப்படி ஷார்ட் வச்சிங்கன்னா அப்படியே அந்த சீ வியூ கிடைக்கும். இன்ஃபினிட்டி பூல் பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஒரு பிரெத் டேக்கிங் ஒரு வியூ மாதிரி இருக்கும். அது ஒரு ஈவினிங் ஒரு சன்செட் ஆகும்போது ஒரு 5 to 6 o'clock வந்தீங்கன்னா அப்படியே அந்த காமா அந்த பீச் காத்தோட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் தி மோஸ்ட் ஃபேவரட் பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி பாம்ஸ் ரெசார்ட்னு கூட சொல்லலாம். எனக்கு பின்னாடி இந்த ஸ்டேஜ் பார்த்தாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யூ கேன் ஹோல்ட் கம்ப்ளீட் வெட்டிங்காக இருக்கட்டும், செமினாராக இருக்கட்டும், கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், நிறைய அழகான பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும். திஸ் பிளேஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஒன்ஸ் ஃபார் யூ. ஏன் சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளீட் ஸ்பேஸில் வந்துட்டு நீங்கள் வெட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த பேங்க்வெட்ஸில் நீங்கள் டைனிங்காக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு 650 to 700 பீப்புள் ஆக்குபை பண்ணிக்க முடியும். அதை விட நிறைய உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸாக இருக்கும். அந்த பார்க்கிங் ஸ்பேஸ், எத்தனை கார்ஸ் வந்தாலும் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே இடம் இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஃபுட் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட்டில் மீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன்ஸ் கூட இங்கேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் மட்டும் போதும், இந்த இடத்துல அந்த ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பேங்க்வெட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்ஸ் எதுவுமே கவர்டாக இருக்காது. ஒரு 360 டிகிரி வியூவில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வால் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து அப்படியே அந்த திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பீச் வியூ தெரியும் பாருங்கள், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தி பாம்ஸ் ரெசார்ட் அண்ட் பேங்க்வெட் ஈஸியாக நான் சொன்ன மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் பேங்க்வெட் இருக்குது. செகண்ட் ஹாலில் தே ஹேவ் 3 பேங்க்வெட்ஸ், பல்மேரா, பிக்மி அண்ட் மெஜஸ்டிக். அந்த 3 பேங்க்வெட்டுமே ரொம்ப எலகண்ட் அண்ட் காம்பேக்டான பேங்க்வெட்டாக இருக்கும். மேலே இருக்கிற இந்த பேங்க்வெட் தான் தி கிங் பாம்ஸ். நான் சொன்ன மாதிரி திஸ் ஹேஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் 650 to 700 பீப்புளை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பேங்க்வெட்ஸில் நீங்கள் உங்கள் ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும்.